எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைய காணொளி எது சம்பந்தப்பட்ட காணொளியாக இருக்க போன்று பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாருமே உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், அயலவர்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாள் காய்ச்சல் காயுது அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று செக் பண்ணுங்கள் அப்படின்னு தயவு செய்து போய் சொல்லுங்கள். இது மருத்துவமனையின் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்குது, குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாகவே, கொஞ்சம் வாரங்களாகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியசாலைக்கு மர்ம காய்ச்சலால் வைத்தியசாலையை நோக்கி செல்றார்கள் அதிகமாக இருக்குது. நேற்றைக்கு விடிய அப்படின்னு நினைக்கிறேன் 33 வயது மதிக்கத்தக்க பெண்மணி இந்த மர்ம காய்ச்சலால் இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய இதில் கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பி வந்த முடிவுகள் புறதான் தெரியும் இது அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த மர்ம காய்ச்சல் எப்பட்றா பரவுது, எப்பட்றா வருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள தான் இந்த மர்ம காய்ச்சல் வந்திருக்கு. மலையாளியா? ஆமாங்க, மலையாளம் மட்டும் இல்லைங்க. மலையாளம் வெள்ளத்தாழையா இல்லைங்க, வெள்ளத்தாழை மட்டும் இல்லைங்க. வெள்ளத்தால் மட்டும் இல்லை, வெள்ளத்தில் எலிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிக்காய்ச்சல் எலியால் மட்டும் இல்லைங்க. எலியாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, பன்றியாக இருந்தாலும் சரி, வேறு விலங்குகளாக இருந்தாலும் சரி, இந்த காய்ச்சலை உருவாக்குது. எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை ஃபுல்லாக கொஞ்சம் வாரத்துக்கு முதல் நல்ல மழையும் நல்ல புயலும் நல்ல வெள்ளமும் ஏற்பட்டு இருந்துச்சு. குறிப்பாக வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த வெள்ளத்தால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விலங்குகள ஜூர்னாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எச்சங்களாக இருந்தாலும் சரி, அந்த எச்சங்களுக்கு போய் மழை வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த மழை வெள்ளங்கள் எங்களுடைய மனித உடம்புக்குள்ளே போய் சேர்ந்தபடியாக அவ்வளோ காய்ச்சல் வருது. மனித உடம்புக்குள்ளே எப்படா வெள்ளங்கள் போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளத்தால் போய்கொண்டே இருக்கோம் அப்படின்னு வைங்கோவன். வெள்ளத்தால் போய்கொண்டிருக்க எங்களோட உடம்புல ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் இருந்தால் கூட அந்த வெள்ளத்தால், அந்த மிருகங்கள்ட்ட இருக்கிற அந்த பாக்டீரியா வெள்ளத்தில் கலந்து அந்த வெள்ளங்கள் போய் எங்களோட உடம்புல பார்த்து அந்த சின்ன காயங்கள் ஊடாக குருதி சுற்றுவதற்குள்ள சென்று எங்களோட உடம்புக்குள்ளே போய் சேருது. இதால் இந்த காய்ச்சல், மர்ம காய்ச்சல் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர்ட்ட வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளங்கள் எல்லாம் போயிருக்குது. அவ்வளோ பேரும் அவதானமாக இருக்க வேணும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர்ட்ட குடிநீர், அதாவது சில பேர்ட்ட கிணறுகள்கிட்ட கூட ரோட்டில் இருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் குடிநீருக்குள்ளெல்லாம் போயிருக்கு. தயவுசெய்து பொருட்படுத்தாமல் எல்லாருமே சுட்டாரண தண்ணியை குடியுங்க. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு, அதாவது இது இவ்வளோ நாளைக்கு கூட பார்த்திங்க அப்படி சொன்னால் வடமராட்சியில் மந்தியில் இது வரைக்கும் 30 பேர் இந்த மர்ம காய்ச்சலால் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஜாழ் போதனா வைத்தியசாலையும் 3 தினங்களுக்கு எல்லாம் நிறைய பேர்லாம் கொண்டு இருக்கிறாங்க இந்த மர்ம காய்ச்சலால். தயவு செய்து யாருமே இதை சின்ன விஷயங்களாக எடுக்காமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மர்ம காய்ச்சல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு மிக வேகமாக பரவக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு பார்க்க கூடுதலாக அந்த விவசாயிகளுக்கு பயிற்சியில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு இது வேகமாக பரவுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா அப்படி அவங்க வெள்ளத்தோடே இருக்கிறார்கள். அந்த மழை வெள்ளங்கள் எல்லாமே சேர்ந்து வெள்ளத்தோடவே அவங்க அவதானமாக இருக்க வேணும். அடுத்ததாக கழிவு நீர் அல்றார்கள் எல்லாம் மிக அவதானமாக இருக்கணும். சுரங்க வேலை செய்கிறார்கள், ரோட்டு வேலை செய்கிறார்கள், மிக அவதானமாக இருக்கணும். பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மழை பெய்யுது, இதெல்லாம் நினைக்குது, போய் அப்படிலாம் அப்படி இப்படின்னு சொல்லி வெள்ளத்தாலெல்லாம் திரி அப்படின்னு சொல்லி தயவுசெல்லாம் விட்டுறாருங்க. எல்லாருமே அவதானமாக இருங்க. தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத சென்றா அப்படி சொன்னால் உங்களோட உடம்புல காயம் இருக்குதா இல்லையா, வீட்டை போய் உடலை நல்லா சுத்தப்படுத்துங்க. காயம் இருக்கிற இடத்துல டெட்டோல் அப்படி ஏதாவது ஒன்றை போட்டு அதை துப்புரவு செய்யுங்கன்றது எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போ கூட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்து கொண்டு இருக்குது சொல்லியிருக்கிறாங்க. புத்தளத்திலிருந்து அப்படியே முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அப்படியே யாழ்ப்பாணம் வரையும் புயல்களோ மழையெல்லாம் அடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இன்னும் 2 நாட்கள் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் புயல் வருதா இல்லையா அப்படின்னு தெரியலை. எல்லாருமே இதுக்கும் எல்லாமே ரெடியாக இருங்க. இது சாதாரண விடயம் இல்லைங்க. இப்போ கூட நிறைய பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மீனவர்கள் தயவு செய்து கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்கள் தயவு செய்து மீன்பிடித்துள்ள கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நிறைய கிட்டத்தட்ட 2 கிழமை இருக்க அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மத்தியில் இப்படியும் இந்த நோய்களும் வருது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு கவலைக்குரியபடியமாக இருக்குது. தயவு செய்து எல்லாருமே பாதுகாப்பாக இருங்கள். உங்களுடைய உடம்புல வித்தியாசங்கள், உங்களை யாருக்கு அதை வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொன்னால்
பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் போய் வந்து சிகிச்சை பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள், சுடுநீர்களை குடியுங்கள். உங்களுக்கு தெரியாத எல்லாருக்குமே வந்து இந்த காணொலி வந்து சொல்லுங்கள். அது இல்லாட்டி விடயங்களை போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கணும். இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் என்றும் உங்கள் ஆதி. வணக்கம் நண்பா.